நான் சொல்ல போகிற ஸ்டோரியில் நீங்கள் தேங்க்யூ, சாரி, ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ சொல்லாமல் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஒரு சின்ன பையன் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப ரூடாக இருந்தான். அவங்களோட அப்பா வந்து அவனுக்கு ஒன்று சொன்னாங்க, நீ மட்டும் இந்த ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு நீ எப்போவுமே ஒரு ஆணியை சுற்றி எடுத்து அதை எப்போ பாரு நீ சொல்லாமல் இருக்கியோ தேங்க்யூ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ், அதை நீ அப்போ போயிட்டு அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் அதை கேமாக எடுத்துக்கிட்டு எப்போ பாரு அதை பண்ணான். அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது, இப்பா இதை பாருங்க, நான் 5 வாட்டி பண்ணியிருக்கேன், 6 வாட்டி பண்ணியிருக்கேன், 7 வாட்டி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். உடனே அவங்க அப்பாவும் பார்த்தோன்னா வந்து சரின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் போச்சு. 50க்கு மேலே அவன் ஒரு நாள் பண்ணிகிட்டே இருந்தான். தப்பு பண்ணி வேணும்னே அந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண ஆரம்பித்தான். உடனே ஒரு நாள் அவனால் அந்த சுற்றி எடுக்கவே முடியல, அவ்வளோ வலிச்சுது அவளோட கை. அதனால் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொன்னானா, நீ பண்ணி தான் ஆகணும், நான் கொடுத்த டாஸ்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. சரி அப்பாவோட பேச்சு மீற முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் எப்போவுமே பண்ணிகிட்டே இருந்தான். அதெல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியாக ஒரு நாள் அவங்ககிட்ட ஆணியும் இல்லை, சுற்றி மட்டும்தான் இருந்துச்சு, எந்த ஆணியும் இல்லை. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன், இந்த டாஸ்க்கை நீ பண்ணணும் ஐயா, இந்த டாஸ்கில் நீ செய்ய போகிறது ஒரு வித்தியாசமானது. இப்போ நீ அடித்து வச்ச ஆணி எல்லாத்தையும் பிடுங்கணும், அப்படி பிடுங்கினா நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லி வச்சார். சரின்னு சொல்லிட்டு அவனும் எப்பெல்லாம் சாரி தேங்க்யூ சொல்லாமல் இருந்தால் அடிப்பான், சொல்லிட்டா இப்போது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் சாரி கேட்ட உடனே போயிட்டு ஒரு ஆணியை ரிமூவ் பண்ணிடணும். அந்த மாதிரி வேலை கொடுத்த உடனே சரி சொல்லிட்டு அவனும் போயிட்டு சாரி, எக்ஸ்கியூஸ் மீ நிறைய சொன்னான். 50க்கு மேலே அடித்த ஆணி எல்லாமே 40, 30, 20, 10 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அவனுடைய குட்டான அந்த பழக்கம் எல்லாம் நல்லாவே போச்சு. அப்புறம் ஒரு நாள் அவன் எடுத்து எல்லா ஆணியும் எடுத்துட்டான். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அந்த சீக்ரெட் என்னன்னு கேட்டான். உடனே அவங்க அப்பா சொன்னார், இதை பாரு, நீ அந்த ஆணியை பிடுங்கிட்ட, ஆனால் அதில் ஓட்டை இருக்கு பாரு, அந்த மாதிரி தான் உன் நெஞ்சு. நீ ஒருத்தவங்க கிட்ட சாரி சொல்லாமல் இருந்தான்னு வையா, அவங்களோட மனசும் ஓட்டை போட்டிருக்கும். அப்படி நீ அதை சரி பண்ணணும்னு வையன், அவங்க கிட்ட ஒரு நாள் போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு நீ சொன்னாதான் அது நடக்கும், இதுதான் அந்த சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். அந்த பையன் அதுலேருந்து கற்றுக்குவான். இனிமேட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேச்சு நல்லபடியாக கேட்பான். தேங்க்யூ.